குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வார பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து 24ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நாம் காணப்போகிறோம். அனைத்து விதமான ராசி அன்பர்களுக்கும் ஆஞ்சநேய சுவாமியின் அனுகிரகத்துடன் நல்ல பலன் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. சனி பகவான் வக்கரத்தில் உங்கள் ராசியிலே அவரை 2ஆம் இடத்துக்குரியவனுமான செவ்வாய் உங்கள் ராசிநாதனான சனி பகவானை பார்க்கிறார். இவருடைய பார்வை 7ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது அப்படின்னா கலத்திரஸ்தானம்னு இருக்குது. அங்கேருந்து பார்ப்பதனாலே தேவையற்ற கலகங்களை மனதிலே கொண்டு வந்துவிடும். மேஷராசியும் பார்ப்ப அந்த செவ்வாய். அதனால் குடும்பத்தில் சில குழப்பங்களையும் மனதிலே வைத்து கொண்டு தான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும்னு எண்ணம் கொண்டு வந்துடும். எப்படியான வாழ்க்கை ஓடினா போதும் சார் அப்படின்ற இடத்துல குழப்பத்தோடு ஓடும்போது 3ஆம் இடத்திலிருந்து ரிஷபராசிக்குள்ளே இருக்கிற ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் பிரயாணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் லாபத்தை கொண்டு வருவதாகவும் இருக்கும். குருவும் சந்திரனும் சேரக்கூடிய காலகட்டங்களிலே மனதிலும் உடலளவிலும் சில மருத்துவ செலவுகளை வைக்கும். சுக்கிரனும் புதனும் சேரக்கூடிய நாட்களிலே சில காரியங்கள் மெதுவாக நடக்கூடியதாக அமையும். சூரியனும் கேதுவும் சேரக்கூடிய நாட்களிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவதாக இந்த வாரம் அமையிருக்கிறது. இந்த வாரத்திலே சூரியன் ஆட்சியிலே அமர்ந்து இருக்கிறார் கேதுவுடன் அப்படிங்கிறது பொருள் வரவை பெற்றுத்தரப்போகிறது, லக்ஷ்மி கடாட்சத்தை தரப்போகிறதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சூரியன் தன் பார்வையாலே கும்பராசியை பார்க்கிறார். 12ஆம் இடமானது ராகு இருக்கிற இடத்துல பார்க்கிறார். சூரியனை எப்படி கேது சேர்ந்து பார்க்கிறாங்களோ, இந்த ராகுவை பார்க்கிறாங்களோ, குருவும் அதே மாதிரி தான் இந்த ராகுவை கும்பராசியை பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு செலவுகள் கட்டுப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிற மண்மனை வாகன யோகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல மிதுன ராசிக்குள்ளே இருக்கிற இடத்துலேருந்து குரு பார்க்கிறார் 12ஆம் இடத்துல. அப்போது எக்ஸ்ட்ராவாக இது ரிலேட்டடான செலவுகள் வரும்போது அந்த செலவுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி செலவுகளை கட்டுப்படுத்தி விடும். அதனால் தைரியமாக செலவுகளை எல்லாம் குறைத்து கொள்ளத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தைரியமாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு லாபம் வருமானு செக் பண்ணணும் இல்லையா? தனுசு ராசியிலே லாபஸ்தானம், இதை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. இப்போ லாபம் வருமா அப்படின்னா லாபத்துக்கான அனைத்து விதமான பராமீட்டர்ஸும் செக் பண்ணணும். 11ஆவது இடம் லாபத்தை நோக்கிய இடம். சனி பகவான் பார்ப்பதனாலே தனலாபம் உண்டு. குரு தன் பார்வையினாலே 4ஆம் இடத்தில் பார்ப்பதனாலே லாபம் உண்டு. அதனாலே புதிய வகையிலே திருமண வரை சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலிலும் நல்லதொரு மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் புதன் இவர் ரெண்டுமே லாபத்தை பார்ப்பது அப்படிங்கிறதும், தொழிலிலே இந்த சனி குரு செவ்வாய் பார்ப்பதும் லாபத்தை மல்டிஃபோல்டாகி எதுவுமே உழைச்சி ப்ராடக்டாக வெளியில் வரணும் இல்லைங்களா? அந்த ப்ராடக்ட் எப்படி வரணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இந்த பார்வை பலங்கள் பெற்றுத்தருகிறதுனால இந்த வாரம் ஒரு நல்ல சுபிட்சமான வாரமாக இருக்கப் போகிறது. 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த வாரத்திலே 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை, அந்த அமாவாசை அன்று திதி தர்ப்பணங்கள் செய்வதும், பறவைகளுக்கெல்லாம் உணவு அளிப்பதும், முக்கியமாக காக்காய்க்கு உணவு அளிக்கிறது,
அதுபோல் மாற்றுத்திறனாளி அன்பர்களுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்வதும் உங்கள் வாழ்க்கையிலே தெளிவற்ற நிலையை மாற்றி தெளிவான பாதையை காட்டும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சமும் நலமும் என்றும் நிலைத்திருக்கும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.